5 விரல்களை கோர்த்து நம்ம 10 விரலானோ மண்ண கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ணா காணும். சில நாளில் நீ என் தாய, சில நாளில் நீ என் சேய. நீ மடிமேல் சாயும் போது அந்த வானம் விரிக்கும் பாய. எப்போதுமே என் கூட தான் என்று நினைச்சேன். இப்போ நீயும் போகும்போது சேர்த்து பொழச்ச. நீதானே கொலசாமி ஒரு வரவும் தாயே. மகளாக பொறுப்பேனே நீ சொல்லி போய. உன் கூடவே பொறக்கணும், உன் கூடவே பொறக்கணும். உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும். தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. குட் மார்னிங். மார்னிங். சரி, ஹாப்பி பர்த்டே. அண்ட் Thank you. இப்படி வாங்க. ஏர்லியா வந்துட்டீங்களே. ஏர்லியா வர வேண்டிய சிச்சுவேஷன் என்ன? சரி, ஹாப்பி பர்த்டே. எத்தனையாவது பர்த்டே? சேர்ந்து நில்லுங்க. 31st பர்த்டே. சரி, உங்களோட 31st பர்த்டே அவண்டு விடிய காலமே கொண்டு போய் முதலாவது கிஃப்டா தங்கட கிஃப்ட் தானா உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். எப்படியும் முதலாவது கிஃப்ட் கிடைச்சிருக்கும் 12 மணிக்கு நினைக்கிறேன். அடுத்த கிஃப்டா தங்கட கிஃப்ட் தான் இருக்கணும்னு நினைச்சாங்களோ தெரியல. தங்கட கிஃப்டை கொண்டே கொடுங்க வந்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க. சரி, கொடுக்க முதல் கேட்போமா யாருன்னு சொல்லி. இன்றைக்கு கேட்டெல்லாம் சரியா சொன்னா அப்படிதான் கிஃப்ட் கொடுக்குறேன். எத்தனை பேர் கொடுக்குறது? நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியா? சுபேக்கா என்ன? சரி, சுபேக்காவுக்கு பர்த்டேன்னு சொல்லி நான் கிஃப்ட் கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. எழும்பினோன்னு அவங்களோட கிஃப்ட் தான் நமக்கு கையில கிடைக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப யாரா இருக்கும்? இங்கேண்டா யாரு, வெளியிலண்டா யாரு? இங்க என்ன இவரா இருக்கும்? அப்ப 12 மணிக்கு வர இல்லையா? இப்படி வரையில இப்படியும் எதிர்பார்க்கிறாவா? ஞாபகம் இருக்கட்டு. ஒருவேளை வரும். எழும்பினோன்னு கிடைக்கணும் வழியா இவர்கிட்ட சொல்ற மாதிரி கிடக்கு. வேலையாண்டதால அதுக்கு முதல் தந்துட்டு போவோம்னு சொல்லி யோசிச்சாரோ தெரியாண்டு யோசிக்கிறீங்கன்னு இருக்கலாம். சரி, உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்ஸ் இருக்குது, கொடுப்போம். அதுக்கு பிறகு கேட்போம் என்ன? சரி, முதலாவது இந்த பர்த்டேக்கு நாங்க முதல் ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஸ்வீட்டோட கொடுப்போம். இந்த பிறந்த நாள் இனிப்பாக சிறப்பா அமையட்டுக்கு வேண்டி சொல்லி. இது உங்களுக்கு மட்டும்தானே? ஓகே, அப்ப அதான் நான் சொன்னது நல்லதா போச்சு. இது உங்களுக்கு மட்டும்தானேண்டா. சரி, ஓகே. யாரப்பா அதப்பா? அண்ணா அங்க இருக்கிறார். லண்டன் இல்ல, லண்டன்ல இருந்து வரவே இல்லை. எந்த அண்ணா? எத்தனை அண்ணா முதல் அதை கேட்போம். எனக்கு 4 பேரும் வெளியில இருக்கிறாங்க. 2 பேர் வெளியில, 2 பேர் இங்க. 2 பேர் வெளியில, இங்க. சரி, ஒன்று லண்டனை சொல்லிட்டீங்க. லண்டன் அண்ணாக்கு என்ன பேர்? இல்ல, பிரான்ஸ் அண்ணா யாரு? ரெண்டாவது அண்ணா. சரி, 2 அண்ணா வெளியில இருக்கிறாங்களா முதல் சொல்லியாச்சு. அடுத்தது இவர் அவர் ஆசையா கிடையாது. இன்றைக்கு நாள் முழுக்க இருக்குதானே. இனி இன்றைக்கு பின்னர் நாளைக்கு 12 மணி, இரவு 12 மணி ஆகும் மட்டுக்கும் பிறந்த நாள் தான். சரியா? அவ இன்னைக்கு வந்து வேலைக்கு போயிட்டு வந்து சர்ப்ரைஸ் இன்னும் இருக்குதோ அல்லது இடையில இருக்குதா இல்ல இதுதான் சர்ப்ரைஸ் ஆகலாம் எங்களுக்கு தெரியல. கண்டுபிடிச்சு கொள்றது உங்களோட கையில இருக்குது. சரி, இன்னும் அடுத்த கிஃப்டையும் கொடுப்போமா? சரி, அடுத்தது ஒரு அழகான டெடி பியர் வந்து கொடுத்துருக்குறாங்க, பிங்க் கலர்ல. இன்னும் யாரோ சின்ன பிள்ளையாவே நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. விருப்பம்னு சொல்லி டெடி பியர் கொடுத்துருக்குறாங்க. சரி, டெடி பியர் பிடிக்குமா? விருப்பம் எல்லாருக்கும் தெரியுமா? ஆரப்பா இவர் ஒரு ஆளுக்கு தான். டெடி பியரை பார்த்தபடியே தான் இவர் சொல்ற மாதிரி கிடக்கோ தெரியாது. இன்னைக்கு உங்களுக்கு செலவு இருக்கா? சரி, அடுத்து இன்னொரு கேக் கொண்டு இருக்கு, அதையும் கொடுக்கும்.
இதுவும் குழப்பத்துக்குரிய விஷயமா தான் ஹாப்பி பர்த்டே சுபேக்கான்னு சொல்லி அழகா ஹார்ட்ஸ் எல்லாம் வச்சு வடிவா கேக் கொண்டு அனுப்பி இருக்கணும். அதுக்குள்ள ஒன்று வெளுதே இல்லை நாங்க கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி எதுவும் இருக்கான்னு சுத்தி சுத்தி பாக்குறீங்கன்னு தான் விளங்குது. யார் அப்ப? இப்ப சொல்லுங்க. ஆட்டெல்லாம் போட்டிருக்கேன். ஆட்டெல்லாம் போட்டிருக்கிறபடியா ஹஸ்பண்ட் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சரி, உங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்யறதுன்னா யார் யார் செய்வாங்க? சர்ப்ரைஸ் செய்யறேன்னா அண்ணாவா இருக்கும். இவருக்கு அண்ணா தானே சர்ப்ரைஸ் பண்ணினது. ஓகே. அப்ப அதால அண்ணா எங்களையும் அனுப்பினபடியா எங்கட வெட்டிங்குக்கு அண்ணா சர்ப்ரைஸ் பண்ணினபடியா அண்ணாவா இருக்கும். நாங்கள வர திருப்ப வந்தபடியா அண்ணாவே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க திருப்ப வந்தபடியா அண்ணாவா இருக்கும். இல்ல இல்லையா? இல்ல. சொன்னாதான் அடுத்த கிஃப்ட் தரலாம். அப்ப இவர் முடிவுக்கு வந்தாச்சு. கதை முடிஞ்சா இதுலயே கண்டுபிடிச்சிட்டேன். போய்க்கல இது எவ்வளவு அமௌண்ட் எல்லாம் சொல்லிட்டு போறேன். சரி, அந்த அமௌண்ட்டுக்கு ஆளுக்கு ஏதாவது வேண்டி கொடுக்கணும். நாங்க கொண்டு வந்த கிஃப்ட் தான் உங்களுக்கு க்ளூவே. சரி, இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது, அதையும் கொடுப்போம். சரியா? நான் கேள்விப்பட்டேன் நிறைய சாரி வராமல் இருக்குதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால நம்ம சல்வார் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி ஒரு சல்வார் அடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. எந்த கடையில் எடுத்ததா? தெரிஞ்சுதான் நாங்க அந்த பக்கம் போகவே எடுத்திருந்தா வந்து சொல்லிடுவீங்க. இல்ல பிடிச்சிருக்கா? ஓகே. நான் தான் செலக்ட் பண்ணேன். அப்படியா? நல்லதா போச்சு. சரி, அப்ப அதுவும் தெரிஞ்சிருக்கு போல எனக்கு. என்ன கிரீன் ஃபேவரட் கலர்? அதுவும் தெரியும். யாருக்கும் தெரிஞ்சாக்கள் தான் அனுப்பினாங்களோ. என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து இருக்குது. இதான் ஸ்பெஷல். இன்னுமா அதுக்குள்ள இருக்குதா இன்னும் பேக்? இதான் ஸ்பெஷலான கிஃப்ட் வந்து. அதுலயும் ஒன்றையும் காணும். காட்டுயா? சரி, இது ஒரு அழகான கிஃப்ட் வந்து உங்களுக்காக ஸ்பெஷலா இந்த கிஃப்டை திருப்ப காமெண்ட் அனுப்பி இருக்கிறாங்க. ஆமாம்மா. சரி, ஹாப்பி பர்த்டே சுபி என்று போட்டு பென்சிலாலேயே ஸ்கெட்ச் பண்ணி உங்களுக்காக பென்சிலால கையால வரைஞ்ச போட்டோ இது. அதுல ஒன்றும் இல்லை, அது சைன் வச்சிருக்கு. அது இந்த ஆர்ட் கீறினால் சைன் பண்ணி இருக்கு. எல்லாமே அந்த என்னன்னு சொல்ற ஆரம்பின்னு போது போது பார்வையிடதான் நாங்க அதுல ஒண்ணு போடேன். வடிவா இருக்கா? நல்லா இருக்கு. சரி, உங்களையே அப்படியே அதுலயும் நான் நினைக்கிறேன் நாங்க கொண்டு வந்தது அந்த கிஃப்ட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப இவற்ற பர்த்டேக்கு கொண்டு வந்தது அந்த கிஃப்ட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அழகா உங்க 2 பேருடைய ஜோடி போட்டோவும் போட்டு இந்த பர்த்டேல விடிய காலமே அவரும் கடைக்கு போக கிடையில ஆளை பிடிச்சு வச்சு கொடுக்கணும்ன்றதுல இங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நேற்றே தெரியும். அம்மாவுக்கு தெரியும், அவருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்ப உங்களோட சைட் அண்ணாவா? எந்த? சசிகுமார். சசிகுமார் தான் திருப்ப வருது தானே? அண்ணா தானே ஏதாவது வித்தியாசமா செய்வார். அப்படியா? எல்லாரும் டெடி பியர் அந்த ஹார்ட் கேக் எல்லாம் பார்க்க டவுட்டா இருக்கு. இதெல்லாம் ஒண்ணாக்கு தெரியாது. பிடிக்கும் என்னப்பா? போன வருஷம் வெடிங்கிறத போன வருஷம் வந்து அவருக்கு தெரியுது, கூடவே பிறந்து வளர்ந்த அண்ணாக்கு தெரியாதா? போயிட்டார். சரி, இன்னைக்கு இந்த கிஃப்ட் அனுப்பினது எல்லாமே உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும்னு சொன்ன மாதிரி இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி தெரிஞ்சது. சசிகுமார், தேன்மொழி, அஸ்வின், ஆதிஷ், ஆர்த்திக் அண்ணா ஃபேமிலி தான் இதெல்லாம் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. சசிகுமார் அண்ணா தான் இதெல்லாம் கொடுத்து ஸ்கெட்ச் பண்ண சொல்லி
அவருக்கு என்னன்னு தெரியுமோ தெரியாது, அவங்களோட தங்களோட குடும்பத்தின் அன்பை தான் அந்த ஹார்ட்ஸாக வெளிப்படுத்தி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படமெல்லாம் இப்படி கீறி கொடுக்கணும்னு சொல்லி ஆசையா இவ்வளவும் பார்த்து செஞ்சிருக்கிறாங்க. அதுல இன்னொரு ரிக்வெஸ்ட் வர, இந்த சாக்லேட் அவர்கிட்ட கொடுக்க, முழு சாக்லேட்டும் அவர் தானே சாப்பிட்டது போன முறை, இது அவருக்கு தானே நான் தெரியாம அனுப்பிட்டேன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சரி, ஹாப்பியா? சரி, என்ன சொல்ல போறீங்க அண்ணாக்கு? சொல்ல வார்த்தையே இல்லை. என்ன எல்லாம் எனக்கு விரும்பினதை அனுப்பியிருக்கேன். எல்லாம் விரும்பினதுல அமைஞ்சிட்டு உண்மையா. அவர் எல்லாமே செலக்ட் பண்ணது எல்லாமே அவர் தான். அந்த ட்ரெஸ் மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணேன். கலரும் சொல்லலையே, ஆனா அது ஏதோ உங்களுக்கு பிடிச்சதை அமைஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாமே அண்ணாட மன விருப்பப்படி எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிட்டுது. நான் போய் கேமோன்னு சொல்லுவேன், அதுக்கு ஈக்குவலா வாங்கி கொடுக்கணுமா, என்னடா ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டே இருந்தவா. சரி, என்ன சொல்ல போறீங்க அண்ணா? என்ன சொல்றது, சந்தோஷம் தான் கிஃப்ட் வந்தது. சரி, உடைய கிழமை ஏர்லி மார்னிங் அண்ணா ஏர்லி மார்னிங் வந்தது இன்னும் சர்ப்ரைஸ் ஆயிருக்கு. நான் எதிர்பார்க்கேன் இப்படி வேற ஏர்லியாவே வரீங்க. சரி, ஏதோ வருமென்ற ஒரு இது இருந்திருக்கும். என்ன எப்படியும் அந்த இதுவும் இல்லை எனக்கு இந்த முறை. சரி அண்ணா, எல்லா விஷயத்துக்குமே உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும், பார்த்து செய்யணும்னு ஆசையாக செஞ்சுருக்காங்க. இப்போ நாங்கள் அண்ணாட சார்பாக ஒரு பர்த்டே சாங் ஒன்று படிச்சுட்டு அவங்களோட ஃபேமிலி சார்பாக நாங்கள் வலிக்கிறோம். சரி, Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Subhika, happy birthday to you. ஹாப்பி பர்த்டே. ஓகே, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணுமன்றது தான் அவங்களோட விருப்பம். எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணுமன்றது. அதனால் உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் எப்போவுமே செஞ்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா? முதலே அவருக்கு தெரியும், நான் நேற்று எடுத்து சொல்லிட்டேன். என் அவர் தானே கடைக்கு போகிறாள், அவரை பிடிச்சி வைக்கணும். இப்போ அண்ணா சொன்னது 2 பேரையும் சேர்த்து வச்சு செய்யுங்கன்னு சொல்லி, அதனால் வெள்ளனவே சொல்லிட்டேன். இல்லைன்னா சொல்லாமல் தான் வந்திருப்போம். ஹாப்பியாக இருங்க. இப்படியெல்லாம் செய்கிற அண்ணாக்கள் கிடைக்கிறது வரமென்று தான் சொல்லணும். எப்போவுமே உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கணும். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் ஆகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரேன். தேங்க்யூ. அவளை தரணும் பண்ணி பாக்கெட்டில் வச்ச ஐட்டத்தை மறந்துட்டேன் நான். இன்னொரு கிஃப்ட் இருக்குதா? என்னது? இன்னொரு கிஃப்ட் இருக்குது. அதான் முதலாவதா தரேன்னு நான் அடுத்து இப்படி பாக்கெட்டில் வச்சுட்டு மறந்து அப்படியே கொண்டு போகிறேன் நான். இதை யாருக்கு தான் தர வேணாம் மருந்து. சரி, இதில் வந்து ஒரு 50,000 ரூபாய் காசும் இருக்குது. தனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச என்னத்தையாவது வாங்கட்டாம் அப்படின்னு சொல்லி 50,000 ரூபாய் அனுப்பி இருக்கிறேன் அண்ணா. அதுக்கு ஏதாவது சொல்ல போறீங்களா ஸ்பெஷலாக? காணுமா கிஃப்ட்? காணும் போதும். சரி, ஓகே, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.